ரெண்டு பேருக்கும் சீனாக்கும் இந்தியாவுக்கும் தேவை ஒரு பெரிய அதிகாரம், ஆளுமை, தன்னுடைய வெளிப்பாடு, விளம்பரம். அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தேவைப்பட்டது விளம்பரம் தேவையில்லை, அவங்களுக்கு தேவை கனிமங்கள். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கனிமங்களை வாங்கிட்டு இவங்க விளம்பரத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தினுடைய விஷயமே இதுதான். ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆளுமையை பகிர்ந்துக்கிட்டு, சீனா இந்தியா ஆளுமையை எடுத்துக்கிட்டு கனிமங்களை கொடுத்துருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஆட்சி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு, பொறாமையா இருக்கு அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் அது. அது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 4 பேர் பேசினாங்கன்னா என்ன ஆகிடும், ஒரு ஒரு பெஸ்டான ஒரு பர்சன் போலப்பா ஆட்சி செய்யறது. ஆதரவுன்றது கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவங்க, முக ஸ்டாலின் அவங்க இல்லை, அதை தொடர்ந்து இவங்க வந்திருக்காங்க. இவங்க பேசுகிற அந்த பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் பேசுகிற ஒரு பேச்சினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் அது இருக்கு. எப்படிப்பா இவங்க என்ன எதுவுமே பண்ணல, சும்மா பேசுறாரு, பேசி பேசி ஆட்சியை கவுத்தவங்க தான். நம்ம கேள்விகளுக்கு எழுப்ப ஆரம்பிச்சு தலைவன் பேசிட்டாலே அது எப்படி சொல்றது, மக்களுடைய மனசை ஒரு தலைவன் பேச ஆரம்பிச்சிட்டான், தலைவன் தான். அப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏடா நீ இப்படியும் பேசுற அப்படியும் பேசுற, என்னதான கதை அப்படின்னா, நான் ஒரு டேரக்டர்ன்றனால இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு, ஒரு பக்கம் வில்லன். ஹீரோவுடைய அடுத்த மூவ் பார்த்தீங்கன்னா மேகதாது அன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. ஒருவேளை இதான் முதல் கடிதமாக இருந்துச்சா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்தே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடும். இத்தனை வருஷம் தமிழகத்தினுடைய ஒரு மதிப்புன்றது திரும்ப பெறப்படும்.